கேங்க। ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும் தான் உங்கள நாள் எப்படி நேசிச்சாரோ, கடைசி வரைக்கும் உங்கள அப்படியே நேசிக்கிற ஒருத்தர். सिर्फ़ परमेश्वर ही एक जन है जो स्टार्टिंग में कैसा हमसे प्रेम करे, उसी तरह ना निरंतर हमेशा उसी प्रेम के साथ रहने वाले सिर्फ़ परमेश्वर ही है। அது பாருங்க அவரால மட்டும் தான் அது முடியும். परमेश्वर से ही ये संभव है। வேற யாராலயும் அத உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து குடுக்கவே முடியாது. और किसी से भी इस प्रकार का प्रेम को लाकर नहीं दे सकेंगे। நமக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு நம்ம குழந்தைய எப்படி பார்த்தோம்? हमारा हमा हमारा बच्चा जब पैदा हुआ, जन्म लिया, तब हम उसको कैसा देखें? நீங்க பிறந்த அன்னைக்கு உங்க அப்பா, அம்மா உங்கள எப்படி பார்த்தாங்க? வாவ்! எப்படி பார்த்திருப்பாங்க? வந்து முதல்ல அப்படி கையில இப்படி கொண்டு வந்து அப்படி உங்க குழந்தைய உங்க கையில குடுத்த உடனே உங்க பார்வை எப்படி இருந்துச்சு? வாவ்! அந்த முழி அப்படியே வெளில வந்திருக்கும். உங்க 2 கண்ணும் அப்படியே பெருசா இருக்கும். அப்படியே உங்கள பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க உங்க அப்பா, அம்மா. அப்படியே உங்க கையில நீங்க உங்க குழந்தைய பார்த்தப்போ, வாவ்! அப்படி பார்த்தீங்க பார்த்தீங்களா? அந்த வாவ் அவர் டெய்லி பண்றாராம். அதுக்கு பேர் தான் புது கிருபையாம். जब आप जन्म लिए इस पृथ्वी में, आपके माता-पिता आपको हाथों पर लेकर वाव बोल के उनका आँख की बाहर करके देखे हैं ना, उस प्रकार का प्यार को ही यीशु मसीह हमें हमेशा देते हैं। ஆமா. அவர் டெய்லி காலையில புது கிருபை எப்படி குடுக்க முடியுதான்னா, அவருக்கு புதுசா தெரியுதுங்களா நீங்க? ஏன் அவர் புது கிருபைய குடுக்குறாருன்னா, புதுசா ஏய் வாவ்! அவருக்கு அந்த வாவ் வந்து குறையவே குறையாது. நான் சொல்றேன். அந்த வாவ நீங்க அவர்ட்ட இருந்து நீங்க வந்து நெனச்சு கூட பாத்துறாதீங்க. அந்த வாவ் போயிரும்னு. क्यों हम लोग परमेश्वर के प्रेम को नया कृपा करके कैसा क्यों बोलते हैं कि आज भी यीशु मसीह हर एक सुबह आपको वाव की रीति में ही देखता है। आज भी आप लोग परमेश्वर के लिए नया ही है। पहला जन्म लिया बच्चा जैसे ही है, इसीलिए परमेश्वर का प्रेम हर प्रतिदिन नया है। நெறைய பேருக்கு நான் சொல்றது ஒண்ணும் அவ்வளவு ஒண்ணும் புடிக்கல போல இருக்கு. அதனால தான் ஒரு சந்தோஷத்தையே காணோம். இந்நேரம் ஒரு எத்தனை ஸ்மைலி வந்திருக்கணும், எத்தனை கிளாப்ஸ் வந்திருக்கணும், எத்தனை ஆர்டின்ஸ் வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு இத கேட்டு உங்களுக்கு இருதயம் எப்படி பூரிச்சிருக்க வேண்டாமா? अभी तक लगता मैं जो जिस बात को कहा वो किसी को शायद पसंद नहीं हुआ है लगता, इसीलिए आप लोग कोई भी अभी तक मेरे को क्लैप नहीं करे, कुछ भी भेजे नहीं है, कैप्शन में भी कुछ नहीं लिखे हैं। क्या परमेश्वर आप लोग से उस प्रकार है, आप लोग पसंद नहीं करते? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அது எப்படி புதிதா இருக்க முடியும் காலைதோறும்? நேத்தா என்னைய தானே பார்த்தாரு. இன்னைக்கு என்னைய தானே பார்க்கிறாரு. இன்னைக்கு ஏன் காலைதோறும் புது கிருபை திரும்ப அப்படின்னா அவருக்கு எப்பவுமே அந்த வாவு குறையவே குறையாது உங்களை பாக்குறப்ப. திருப்பி உங்களை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நொடியுமே அவரோட கண்கள் எப்படிதான் இருக்கும்னா அப்படியே விரிஞ்சு உங்களை பார்த்து உங்களை வாவ் அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் அவருடைய கிருபை, அவருடைய அவருடைய அன்பு பழசு ஆகவே ஆகாது. आज के दिन में भी परमेश्वर हमें वाव के नज़र में ही देखते हैं। उनका नज़र में हम लोग हमेशा एक नए ही है। उसी प्रकार का प्रेम से ही हमें आज भी देखते हैं। कल भी हमें देखे, आज भी देखते हैं, लेकिन उनका जो नज़र से हमें वाव की रीति में ही अभी भी देखते हैं। इसीलिए उनका प्रेम कभी भी कमती नहीं होता। நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த அந்த வாவ் வந்து அவருக்கு குறைஞ்சிருந்ததுன்னா அவரு நம்மளெல்லாம் வந்து நேசிக்கவே முடியாது. நம்மளால நேசிக்கிறதுக்கு தகுதியான ஆட்களா? अगर परमेश्वर का प्रेम कमती होगा तो हमें प्रेम करने के लिए हम लोग को योग्य है क्या? நம்மலாம் அதுக்கான ஒரு பாத்திரரா நீங்க உங்களை உணர்றீங்களா? उसका पात्र के रूप में आप अपने आप को जानते हैं क्या? இல்ல. ஆனாலும் அவரோட வாவ் வந்து குறையவே மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் உங்களை பிடிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு நீங்கன்னா உயிர் அவருக்கு. उनका वाव जो है अभी भी कमती नहीं हुआ। परमेश्वर अभी भी आप लोग से बहुत अपरंपार प्यार करते हैं। நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு பழசா இருக்கலாம். आप अपने हस्बैंड के लिए पुराने हो गए होंगे। ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல உங்களை பார்த்து வாவ் சொல்லி இருப்பாரு. போக போடி அப்படி அது மனுஷன் மாறிடும். மனுஷனுடைய இருதயம் மாறும்.
शादी की शुरुआत में जो है हस्बैंड के लिए आप वाव दिखे होंगे, लेकिन हँसते-हँसते जाओ रे करके बोलेंगे क्योंकि इंसान का प्रेम जो है पुराना हो जाता है। ஆமா. எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஆரம்பத்துல கொஞ்சம் வாவ்! அப்படின்னு கண்ண திறக்கும். ஆனா போக போக அப்படியே கண்ணு சுருங்கிடும். இது வந்து இயற்கை. மனுஷனுடைய सारा இயற்கை रिले அப்படிதான் இருக்கு. सारा रिश्ता ऐसा है कि स्टार्टिंग में वाव रहेगा, हँसते-हँसते दिन बीतते-बीतते पुराना हो जाएगा, यही है मनुष्य का प्रेम। ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கான்னா, ஒரு நாள் அதுல வந்து அவர் பின்வாங்கவே மாட்டாராம். அவருக்கு வந்து ஒவ்வொரு நொடியும் நீங்க வாவ் தான். எல்லாரும் சொல்லுங்க வாவ் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்கள பார்த்து நீங்க வாவ் சொல்லிக்க பழகணும். ஏன்னா वाव! பைபிள் அப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். परमेश्वर का प्रेम जो है कभी भी कमती नहीं होता। परमेश्वर आज भी आपको वाव के रूप में ही देखते हैं। आप अपने आप को सब मिलकर कहेंगे वाव। हर समय जो है अपने आप को आप वाव करके बोलिए। எழுதுங்க பாப்போம். ஒரு சாட்ல எழுதுங்க எல்லாரும். வாவ் எழுதுங்க. सभी जन एक चार्ट पर लिखिए वाव बोल के। ஆமா. உங்கள உங்க உங்கள உங்கள நீங்க ஆண்டவருக்கு வாவ் அத மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. அவருக்கு நீங்க என்னைக்குமே பழசாகவே முடியாது. இன்னைக்கு காலையில ஜேம்ஸ் அவருக்கு ரொம்ப புதுசா தான் தெரியுறேன். இப்பயும் அவரு நாள் என்னைய பெத்து என்னைய கையில எடுத்தப்ப என்னை எப்படி பார்த்து வாவ் அப்படின்னு உணர்ந்தாரோ அதே உணர்வு தான் அவருக்கு இன்னைக்கு இப்ப இந்த காலையில என்னை பார்க்கிறப்பயும் இருக்கு. आज इस जेम्स जब मैंने जन्म लिया तब परमेश्वर मुझे जो जिस नज़र से देखे वही नज़र के साथ आज भी यीशु मसीह मुझे देखता है। वही प्रेम आज भी है परमेश्वर का। சோ இந்த காலை வேளையில நான் நம்ம இந்த நாட்கள்ல அவருடைய ரத்தம் நமக்கு செய்திருக்கிற நன்மையை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் தொடர்ந்து. सुबह के समय में हम रोज इस बात को लेकर बात करते हैं कि यीशु मसीह का लहू हमें शुद्ध करता है। அவருடைய ரத்தம் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறது? परमेश्वर का लहू जो है हमारे जीवन में क्या भलाई किया है, இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். इसको हमेशा निरंतर हम देखते आते हैं। இந்த அவருடைய ரத்தம் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். परमेश्वर का लहू हमारे जीवन में किया वाला काम बहुत सारे हैं। அதுல நான் இந்த நாட்கள்ல உங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டு வர்றது என்னன்னா மனசாட்சியை கழுவுகிற அவருடைய ரத்தத்தை குறித்து நான் பேசிக் கொண்டு வருகிறேன். इन दिनों में आपसे मैं बातें करता हूँ जागृति का शुद्धता के बारे में। ஆமா, உங்களுடைய மனசாட்சியை அவருடைய ரத்தம் கழுவுகிறது. आपकी जागृति को परमेश्वर का लहू धोता है। அவருடைய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை கழுவும் போது என்ன அற்புதங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ண முடியும்னா परमेश्वर का लहू जब आपकी जागृति को आपके मन को शुद्ध करने से आप किस प्रकार की भलाई को आशीषों को अपने जीवन में देखेंगे। முதலாவது குற்ற உணர்வுல இருந்து உங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரிப்பார். உங்களுக்கு என்னென்னலாம் குற்ற உணர்வுகளை பிசாசு உங்க வாழ்க்கையில விதைச்சிருக்கிறானோ அந்த குற்ற உணர்வுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். पहला जो है दोषी हृदय को निकाल देंगे परमेश्वर। जैसा शैतान क्या प्रकार की दोषी हृदय को आपके जीवन आपके अंदर रखा है वो सबसे आप लोग छुटकारा पाएंगे। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியில் 9:10 நீங்க 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் ரெண்டையும் வாசிச்சு பாருங்க. அதுல அவருடைய ரத்தம் உங்கள் மனசாட்சிக்கு என்ன செய்து கொண்டிருக்கு, உங்கள் மனசாட்சியில என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. इब्रानियों के अध्याय चैप्टर में 9वां अध्याय और 10वां अध्याय दोनों में यीशु मसीह का लहू जो है हमें कैसे शुद्ध करता है पूरा लिखा हुआ है। சோ நீங்க தயவு செய்து அந்த எபிரேயர் 9:10 நீங்க கண்டிப்பா நீங்க தனிப்பட்ட ரீதியில இந்த நாட்கள்ல நிறைய தியானிங்க. அப்பதான் அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு புரியும். इब्रानियों की चैप्टर 9 और 10 को आप हमेशा पढ़कर देखिए पूरे। उसमें यीशु मसीह का लहू हमें किस प्रकार शुद्ध करता है करके इस बात को आप सही रीति से समझ पाएंगे। சோ முதலாவது பார்த்தோம் குற்ற உணர்வுல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இரண்டாவது பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சியில இருந்து விடுதலை கொடுக்கிறாராம். पहला तो दोषी हृदय से आप छुटकारा पाएंगे। दूसरा पाप है बोल के एक सोच को निकाल देंगे।
எப்பவுமே உங்கள வந்து இப்பதான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு இப்பதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க சில பேர். இயேசுவே உம்முடைய ரத்தத்தால் கழுவும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. வேற யாராவது வந்தாங்கன்னா, திருப்பி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால கழுவும் அப்படின்னுவாங்க. ஏன்னா, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள கூட அவங்களுக்கு வந்து என்ன உணர்வு இருக்கும்னா, ஐயோ! நம்ம ஏதோ பாவம் பண்ணிருவோமோ, நம்ம பாவம் வந்திருக்குமோ நமக்குள்ள. எப்பவுமே பாவங்கள் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி. அத நீங்க எபிரேயர் 10:3 வசனம் படிச்சீங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரியும். अभी एक व्यक्ति इस प्रकार प्रार्थना करेंगे कि यीशु मसीह आपके लहू से मेरे पापों को धो दीजिए करके प्रार्थना करेंगे। फिर 2 मिनट बाद कोई आकर जाएँगे तो फिर दोबारा परमेश्वर से हम लोग इसी प्रकार प्रार्थना करते हैं कि यीशु मसीह मुझ में कुछ पाप है तो मुझे माफ़ कर दीजिए करके। वो पाप है करके एक हृदय में एक सोच आते रहता है। वो उसी को लिखा हुआ है इब्रानियों 9 का 10 का 3 में। ஆமா. பாவங்கள் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி. पाप है बोल के एक सोच को हमेशा देता वाला हृदय, அது இருக்கவே கூடாது அது. वो रहना ही नहीं है। அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த உணர்வு வருமா? பாவங்கள் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதினால், வருஷந்தோறும் பலி செலுத்த வந்தாங்களாம். ஏன்னா வருஷம் வருஷம் அவங்களுக்கு என்ன உணர்வு வருமானா, பாவம் உண்டுன்னு உணர்வு வருமா. इजरायली लोगों को जो है साल में एक बार वो पाप का सोच हृदय आते रहेगा, क्योंकि उनको साल भर वो सोच रहेगा पापी है बोल के वो सोच उनके हृदय में हमेशा रहेगा। इसीलिए हर साल जो है उस लोग पाप का निवृत्ति करने के लिए उस लोग आते थे। அப்ப பாருங்க, அந்த பாவங்கள் உண்டு என்கிற மனசாட்சி உள்ள இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. அவங்களுக்காவது வருஷத்துல ஒரு தடவை தான் அது வந்துச்சு. ஆனா நமக்கு வாரம் வாரம் வரும், ஒவ்வொரு நாளும் வரும். நமக்கு கண்ண மூடினாலே பாவங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, பாவங்கள் உண்டுன்னு உணர்த்துற மனசாட்சி உள்ள இருந்ததுன்னு வைங்களேன், அது எவ்வளவு தப்பா இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துச்சா, அதையே அவர் கழுவணும்னு நினைச்சாராம். வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றத. எபிரேயர் 10 படிச்சு பாருங்க. எபிரேயர் 10:3 எல்லாம் படிங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பேசுறது என்னன்னு தெரியும். इजरायली लोगों को जो है साल में एक बार आता था, लेकिन हमें हर समय हफ्ता में एक बार, हर दिन, हर समय वो सोच आते रहता है। इब्रानियों के चैप्टर 10 में निकाल कर देखेंगे तो उसको लिखा हुआ है, यीशु मसीह नहीं चाहता है कि पाप का सोच के साथ ही हम रहने के लिए। நம்மள நீதிமானாவே உணரவே முடியாத அளவுக்கு நம்முடைய மனசாட்சியில வந்து நாம் பாவின்ற உணர்வு வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றப்பட்டு போச்சு. हम धर्मी व्यक्ति है, इस बात को हम लोग ग्रहण नहीं करने की तरह हम पापी है, ये सोच जो है हृदय में जड़ पा लिया। அதனால அத கழுவணும்னு அவர் நினைக்கிறாராம். வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதே அவர் விரும்பலையாம். நமக்கு டெய்லி வந்தா அவர் விரும்புவாரா? इसीलिए यीशु मसीह जो है उसको निकाल देना है करके सोचे। इजरायली लोगों को साल में एक बार आता वाला ही परमेश्वर उससे प्रसन्न नहीं थे। हमें हमेशा रोज रहता है, उस बात को यीशु मसीह पसंद नहीं करते। ஏன் பாவங்கள் உண்டு என்ற மனசாட்சி, குற்ற மனசாட்சி உள்ள இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் ஏன் விரும்புறாருன்னா, क्यों परमेश्वर इस बात को नहीं चाहते हैं कि मैं पापी हूँ, एक प्रकार का सोच क्यों हमारे हृदय में रहना नहीं चाहते। எந்த ஒரு மனிதனுக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துருச்சோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்ற மனசாட்சி யாருக்குள்ள இருக்கோ, आप अच्छी रीति से समझिए, किसके हृदय में मैं पापी हूँ इस प्रकार का सोच है, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தண்டனைக்கான கதவை திறந்து விட்டுருவாங்க. பனிஷ்மென்ட்டுக்கான டோரை ஓபன் பண்ணுவாங்க. उनके जीवन में दंड के द्वार को उस लोग खोल देते हैं। இப்ப நீங்க ஒரு குற்றவாளி நீங்க உணர்ந்தீங்கன்னா, அப்ப நீங்க தண்டனைக்கு நீங்களே ரெடி ஆயிருவீங்க. எஸ், ஐ அம் ரெடி ஃபார் மை பனிஷ்மென்ட். நான் பனிஷ்மென்ட்டுக்கான ஆளுன்ற குற்றவாளின்ற அந்த வேர்டு வந்து பனிஷ்மென்ட்டோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஏதோ மேலோட்டமா பேசிட்டு போற சப்ஜெக்ட் கிடையாது. इस बात को आप अच्छी रीति से समझिए, अगर मैं दोषी हूँ, पापी हूँ करके ये सोच आपके हृदय में है तो आप खुद ही दंड के लिए द्वार को खोलते हैं। ये दोनों के बीच में गहराई संबंध है। சோ ஒரு மனுஷன் எப்ப பனிஷ்மென்ட் ஐ எம் கேப்பபிள், நான் தண்டனைக்கு பாத்திரவான், குற்றவாளின்ற அந்த உணர்வு தண்டனைக்கு பாத்திரவான் என்கிற ஒரு ஃபீல உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும். ஐ எம் பனிஷ்மென்ட்டுக்கு நான் கரெக்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணிரும். एक दोषी हृदय का कारण जो है मैं दंड के योग्य हूँ, इस बात को खोल देता है। அப்ப நீங்க தண்டனைக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில
நீங்க உங்க லைஃப்ல நெகட்டிவான விஷயங்கள் எது நடந்தாலும் அதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. ஆமா இது எனக்கு நடக்கணும், ஏன்னா நான் தப்பானவன் தானே, எனக்கு இப்படிதான் நடக்கும், எனக்கு இப்படிதான் நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட எனக்கு இது நடக்கணும், ஒரு லாஸ் வந்தா கூட எனக்கு இது நடக்கும், ஏன்னா நான் தப்பானவன் அப்படின்ற ஒரு தண்டனைக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில பிசாசு எதை வேணாலும் செய்யலாம் அவனுக்கு. अभी देखिए दंड का द्वार खोल दिए वाले, मैं दंड के लिए योग्य हूँ, इस प्रकार का सोच आ गया है तो अभी देखिए आपके जीवन में कुछ भी नेगेटिव होगा, एक्सीडेंट होगा, कुछ भी गलत बात होगा तो हाँ ये तो मेरे लिए होना ही है क्योंकि मैं ऐसा ही हूँ, मैं पापी हूँ। इस तरह सोचने से दंड का द्वार को आप लोग खोलते हैं। நீங்க தண்டனைக்கான கதவை திறந்து வச்சிட்டீங்கன்னா பிசாசு உள்ள நுழைவான், ஆண்டவர் வந்து தண்டிக்கிறது இல்ல। दंड के द्वार को अगर आप खोल दिए तो शैतान अंदर आएगा, पर यीशु मसीह उस द्वार को खोलते नहीं है। ஆண்டவர் வந்து உங்களை தண்டிக்க வேண்டியது அவசியமே கிடையாது। परमेश्वर आकर आपको दंड देने का आवश्यकता नहीं है। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் சிகரெட் அடிக்கிறான், கடவுள் வந்து அவனை சிகரெட் அடிக்கிறதுக்கு வந்து தண்டிக்கணுமா? ஏன் அந்த சிகரெட்டே தான் தண்டிக்குது அவனை। ये सोचिए कि एक व्यक्ति सिगरेट पीता है, क्या सिगरेट पीने के लिए यीशु मसीह आकर उसे दंड देना है क्या? सिगरेट खुद ही उसे उस व्यक्ति को नाश करता है। அவனுக்கு அதுவே தான் தண்டனை கொடுக்குது। सिगरेट ही जो है उसको दंड देता है। அவனோட லிவர் கராப், அவனுடைய லங்ஸ் போயிருது, நுரையீரல் பூரா கெட்டு போகுது, இதெல்லாம் கடவுள் வந்து செய்யணுமா? அந்த சிகரெட்டே தான் செய்யுது। उसका लंग्स खराब होता है, उसका लीवर खराब होता है, यीशु मसीह आकर थोड़ी इस काम को करते हैं। सिगरेट खुद ही उसका शरीर का अंगों को नाश करता है। पीता है, குடல் வெந்து போகுது, उसका जो अंदर की पार्ट्स अंग जो है खराब होता है दारू पीने वाले को। ஏன்னா கடவுள் வந்து கொடுக்கணும்னு அர்த்தமா? அதுதான் அவங்க குடிக்கிறதுலயே விஷம் இருக்கு, அதுவே தான் உள்ள கெடுக்குது। परमेश्वर आकर उन्हें दंड देना करके नहीं है, क्योंकि वो जो दारू पीते हैं उसी में जो है पॉइजन है, वो खराब कर देता है। அடுத்து விபச்சாரம் பண்றவனுக்கு கடவுள் வந்து தண்டிக்கணுமா என்ன? அதான் அவன் செய்யறதே தான் எய்ட்ஸ் வியாதியை கொண்டு வந்து விடுது। अभी व्यभिचार काम करते हैं, क्या यीशु मसीह आके उन्हें दंड देना है? नहीं, वो पाप करने के द्वारा उसी को खुद जो है नाश आता है, बीमारी आता है, एड्स की बीमारी। கடவுள் எவனையும் தண்டிக்க வேண்டியதே கிடையாதுங்க, நீங்க பண்ற அந்த செயலே உங்களை தண்டிக்கும்। நீங்க பண்ணக்கூடிய செயல் தான் உங்களுக்கு தண்டனையை கொண்டு வருமே தவிர கடவுள் யாரையும் தண்டிக்கிறது கிடையாது। परमेश्वर किसी को भी आके दंड नहीं देते हैं, आप जो काम करते हैं वो काम खुद आपको दंड देता है। உடனே நம்ம ஆளுங்களுக்கு மைண்ட் இங்க அங்கன்னு ஓடும், இப்ப கடவுள் அங்க தண்டிச்சாரு இங்க தண்டிச்சாருன்னு। अभी अब हमारे हृदय सोच यहाँ वहाँ जाएगा कि परमेश्वर वहाँ दंड दिया है, यहाँ दंड दिया है करके। அப்படிலாம் அவர் டெய்லி உங்களை தண்டிக்கணும்னா உங்கள ஒருத்தர் கூட இன்னைக்கு உட்கார்ந்து என் பிரசங்கத்தை கேட்க முடியாது, எல்லாருமே என்னால ஆஸ்பத்திரியில தான் படுத்து கிடக்கணும்। अगर परमेश्वर दंड देते हैं तो अभी हम लोग कोई भी यहाँ पर बैठते नहीं, अभी हर एक जन मेडिकल में पड़े रहते हैं। புரியுதுங்களா? சொல்றீங்களா? கடவுள் என்னை தண்டிக்கிறார் அப்படின்னு நான் செய்யற எல்லாத்துக்கும் கடவுள் என்னை உடனே தண்டிக்கிறார் நீங்க சொன்னீங்கன்னா உங்கள யார் இங்க உட்கார்ந்து இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம்। अगर आप बोलते हैं कि परमेश्वर मुझे मेरे काम को देखकर दंड देता है तो अगर हम लोग कोई भी यहाँ बैठे होते क्या? வேலையில நீங்க ஒரு சின்ன பொய் சொல்லலையா? இல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன தவறு கூட நம்ம வாழ்க்கையில நடக்காமையா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பார்வை, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேச்சு தெரியாம வந்துருச்சு, ஒரு கோவப்பட்டுறோம், ஒருத்தட்ட மனஸ்தாபப்பட்டுறோம், எவ்வளவு நடக்குது। அப்படி கடவுள் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொன்னுக்கும் உடனே தண்டிச்சாருன்னா என்ன ஆவீங்க நீங்க? अभी हम लोग काम करने की जगह में एक झूठ बात बोलते हैं, सुबह से लेके शाम तक कहीं ना कहीं कुछ तो हम लोग गलत बात बोल देते हैं, कोई भी जगह में आके अब नहीं बोलने वाला शब्द को बोल देते हैं। उस तरह देखा जाएंगे तो कितने सारे छोटे हमारे गलतियों को देखकर यीशु मसीह अगर हमें दंड देते हैं तो हमें क्या होता? வாயை திறந்து எவனையும் சபிக்காட்டினாலும் மனசுக்குள்ள எத்தனை பேரை சபிச்சு விடுறீங்க? मुंह खोलकर किसी को बदवा नहीं देने से भी मन में कितने लोगों को सोचते होंगे। மனசுக்குள்ள எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறான்? मन में कितने लोग बुरा शब्द को कहते हैं? மனசுக்குள்ள எத்தனை பேர் விபச்சாரம் பண்றான்? मन के अंदर कितने लोग व्यभिचार के काम करते हैं? சொல்லுங்க।
ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் மனதுக்குள் செய்தாலே அது செய்து ஆயிற்றுங்கிறாரு. விபச்சாரம் செய்து ஆயிற்றுன்ட்டார் இயேசு. यीशु मसीह कहता है मन में अगर तुम पाप करो तो ही तो वो पाप को कर दिया करके कहते हैं। அப்ப கடவுள் ஒவ்வொருத்தனையும் அந்தந்த மூமெண்ட்ல தண்டிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. परमेश्वर हर एक जन को उस समय के अनुसार दंड देते हैं, सोच लीजिए। ஆமா, முதல்ல நம்ம இந்த 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 பேசு இத சொல்ற ஆள் முதல்ல இருக்க முடியாது. ये जो मैं बोलने वाला व्यक्ति खुद यहाँ पर नहीं रह सकेंगे। ஏன்னா நம்மள அவர் அப்படி தண்டிக்கிற தெய்வம் இல்ல. क्योंकि परमेश्वर हमें उस प्रकार दंड देने वाले परमेश्वर नहीं है। அவர் நம்மை அப்படியாக தண்டிக்கவே மாட்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மலாம் இருக்கிறோம். அதனாலதான் இருக்கோம். இத்தனை வருஷம் இந்த உலகம் ஓடி இருக்குன்னா எதனால ஓடி இருக்கு? परमेश्वर उस प्रकार दंड देने वाले नहीं है। इस अभी तक संसार है, हम सब है, तो कैसा किस प्रकार चला है संसार? அப்ப உங்களை நீங்க தண்டனைக்கான கதவை நீங்க திறந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நான் தண்டனைக்கு உரியவன் நீங்களே உங்களை முடிவு பண்ணி தண்டனைக்கான கதவை நீங்க திறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உள்ளுக்குள்ள ஆண்டவர் வரமாட்டாரு. பிசாசு உள்ள புகுந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் பாட்டுக்கு நீ இதை பண்ணல, நீ இதை பண்ணல, அப்ப உனக்கு இது நடக்கதானே செய்யும், நீ தானே அவனை இப்படி பண்ண, உன்னாலதானே அவன் இப்படி ஆனா அப்படின்னு உங்களை குத்தி 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 உங்களை பொண்ணே போட்டுருவான். दंड के पात्र मैं हूं कर कर आप सोचेंगे तो दंड का द्वार ऑटोमेटिकली खुल जाएगा। इस बात को यीशु मसीह नहीं लाते हैं, बल्कि शैतान ला देगा कि हाँ ये तेरे लिए है, क्योंकि तुम उस काम किया है, वो गलत काम को किया है, तो तू दंड का योग्य है। நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சிங்கிறது இங்கிலீஷ்ல கில்ட் கான்சியஸ்னு போட்டிருக்கோம். துர்மனசாட்சி நீங்க ஏன் துர்மனசாட்சியை வெளியெடுக்கிறாருன்னா துர்மனசாட்சி கில்ட் கான்சியஸ்னஸ் பனிஷ்மெண்ட்டுக்கான டோரை ஓபன் பண்ணும் உங்க லைஃப்ல. यीशु मसीह चाहता है कि हमारे अंदर दोषी हृदय को निकालने के लिए, गिल्ट फीलनेस करके इंग्लिश में कहते हैं, उस बात को निकालने के लिए यीशु मसीह चाहता है। ஏன்னா துர்மனசாட்சி பனிஷ்மெண்ட் ஃபீல கிரியேட் பண்ணும். நீ பனிஷ்மெண்ட்டுக்கு பாத்திரவான்ற ஃபீல கிரியேட் பண்ணும். அதான் மெயின் வேர்ட். क्योंकि अगर दोषी हृदय जो है मैं दंड के लिए योग्य हूँ करके उस बात को क्रिएट कर देगा हृदय में। ஏசாமி கிட்ட வந்து ஒரு விபச்சார ஸ்திரியை கூட்டிட்டு வராங்க. यीशु मसीह के पास एक व्यभिचारी स्त्री को लाते हैं। எல்லாரும் அவ மேல கல்லெறியறதுக்கு நிக்கிறாங்க. सारे लोग जो है उसको देखकर पत्थर से मारने के लिए तैयार थे। இயேசு அவங்கள பார்த்து சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவள் முதலில் கல்லெறிய கடவன். यीशु मसीह को देखकर यीशु मसीह ने कहा, तुम लोग में से जो पाप नहीं करे वो पहला पत्थरवा करेगा। எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க. सारे लोग जो है पत्थर को नीचे डालकर चले गए। இப்ப இயேசு அந்த பொண்ணை பார்த்து சொல்றார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அந்த பொண்ணை ஏன் எல்லாரும் கல்லெறிய வந்தாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவ குற்றவாளினா பனிஷ்மெண்ட்டுக்கு பாத்திரவான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சு, அதனாலதான் கல்லோட நிக்கிறாங்க. यीशु मसीह उस जगह पर स्त्री को देखकर कहते हैं, मैं तुझे दोषी कर नहीं ठहरता हूँ। क्यों बोलने से वहां पर सारे लोग पत्थर के साथ आए। क्यों पत्थर के साथ आए? क्योंकि वो सारे लोग जानते थे कि वो दोषी है, दोष करने से उसका दंड देना है बोल के सारे लोग पत्थर के साथ वहां पर आए थे। குற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா, எப்ப ஒரு விஷயம் குற்றம் ஆகும்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வரணும். जब दोष करके एक शब्द आता है तो वहां पर उसका दंड भी आएगा। புரியுதுங்களா? பனிஷ்மெண்ட் இல்லாத குற்றம் இல்லவே இல்லையே. இப்போ எதை வந்து நீங்க குற்றம் சொல்லுவீங்க? பண்ற உங்களை வந்து போலீஸ் ஒருத்தன் பிடிக்கிறான், போலீஸ் பிடிச்சிட்டு உங்களை சொல்றான், ஏய் நீ குற்றவாளி அப்படின்றான். குற்றவாளினா அப்ப என்ன கொடுப்பா? அடுத்தது பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்தாதான் அதுக்கு பேர் குற்றமே. अभी एक पुलिस वाला हमें पकड़ते हैं, पकड़कर क्या बोलते हैं, तो दोषी है तो उसका दंड देंगे, बिना दंड दिए बिना छोड़ देंगे। कितने பேருக்கு நான் பேசுறது புரியுது? कितने लोगों को मैं जो बोलता हूँ वो समझ आ रहा है? அப்ப நம்மள
குற்றவாளின்னு வந்து ஆண்டவர் வந்து தீர்க்கிறது இல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. यीशु मसीह हमें एक दोषी के रूप में नहीं देखते हैं। इस बात को आप लोग समझ लीजिए। இயேசு அந்த பொண்ண பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கல. போ இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிறாரு. यीशु मसीह उस स्त्री को देखकर कहते हैं, मैं भी तुझे दोषी नहीं ठहराता, तू जा और पाप मत कर। சோ பனிஷ்மென்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுறோம். அந்த பொண்ணு ஆண்டவர் பனிஷ்மென்ட்க்கு பாத்திரனா சொல்லல, குற்றவாளின்னு சொல்லல. ஆனா நீ செய்தது என்னதான்? यीशु मसीह उसे कहता है कि तू दंड से छुटकारा पा ली, लेकिन तू जो काम करी वो क्या है? அது தவறு. அதை நீ செய்யாத அப்படிங்கிறாரு. दंड से तो उसने परमेश्वर से छुटकारा दे दिया, लेकिन वो स्त्री जो काम करी वो तो गलत है। लेकिन यीशु मसीह कहता है कि दोबारा उस पाप को मत कर। அதத்தான் நம்ம புடிச்சுக்கணும். நம்ம குற்றவாளின்ற குற்றம்னு ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தாதான் அவன் திருந்துவான் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் அதை தான் அங்க இருந்து எடுக்கிறாரு. குற்றவாளின்ற மேட்டரை வெளியே எடுத்துட்டு நீ செய்யறது கரெக்டா தப்பா அதை மட்டும் நீ மனசாட்சியில நீ புரிஞ்சுக்க. இது வேணாம், இது பாவம், போ இனி பாவம் செய்யாது, போ இனிமேல் இந்த விஷயத்தை என்ன செஞ்சிடாத, செய்யாது, அவ்வளவுதான், அனுப்பிட்டாரு. वो बात जो है गलत है, लेकिन यीशु मसीह से कहता है कि जा और पाप मत कर। वहाँ पर यीशु मसीह दंड से बचाया है। நான் பேசுறது நல்லா விளங்குச்சு. कितने लोगों को मैंने कहा इस बात अच्छी रीति से समझ आया। என்னைக்குமே தண்டனைக்கான கதவை திறந்து விட்டுறாதீங்க. தண்டனை குற்ற உணர்வு தண்டனைக்கான கதவை திறக்கும். कभी भी अपने जीवन में दंड के लिए द्वार मत खोलिए। दोष का हृदय जो है हमेशा दंड के द्वार को उत्पन्न करता है। நீங்க once I am guilt அந்த வேர்ட் இருக்கு பாருங்க, அந்த guilt அப்படின்றது வந்து பனிஷ்மென்ட்க்கு டோரை ஓபன் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட், லாஸ், உங்க லைஃப்ல நீங்க நினைக்காததெல்லாம் உங்க மேல வந்து விழுகும். அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க எந்திரிக்கவே முடியாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்க, அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், ஐ அம் வர்தி ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு ஆயிடுவீங்க. இவ்வளவுதான் மேட்டர். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். குற்ற உணர்வுல இருந்து ஏன் வெளியே வரணும்ன்றது, குற்ற உணர்வு ஏன் ஆபத்துங்கிறதுக்கு இதுதான் ரீசன். देखिए, अभी दोष अगर आपके जीवन में आप लोग मैं दोषी हूँ करके आप सोच लिए तो ऑटोमेटिकली जो है दंड का द्वार को आप खोल देते हैं। उसके बाद लॉसेस और एक्सीडेंट, ये सारा जितना नेगेटिव चीजें हमारे जीवन में होता है आप लोग उसको ग्रहण करना स्टार्ट कर देंगे। हाँ, मैं इसका योग्य हूँ, मैं दंड पाने के लिए योग्य हूँ करके आप सोच लेंगे। आप लोग उस प्रकार का मैं दोषी हूँ करके वो सोच को, पापी हूँ वो सोच कभी अंदर लाना नहीं। பிசாசு தந்திரமா உங்களுக்கு உங்க மனசுல கொடுக்கிற ஒரு வியாதி என்னன்னா, शैतान चालाकी से आपका जीवन में देता वाला बात क्या है कि நீ செய்யறது தப்புன்னு உணர்த்துறது வேற. இயேசு அந்த பொண்ணுக்கு பண்ணது உணர்த்துனது. இப்போ இனி செய்யாதன்னு சொன்னது வந்து உணர்வடைய பண்றாரு. ஆனா பிசாசு தந்திரமா செய்யற வேலை என்னன்னா, உணர்த்துறதுக்கு பதிலா உங்களை குற்றவாளின்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆக்கிடுவான் உங்க ஹார்ட்ட. यीशु मसीह उस स्त्री को कहा है कि दोषी का हृदय को नहीं दिया तो दोषी है करके उसको समझाए तो वो अंदर फील करी। लेकिन शैतान ऐसा नहीं है। तू दोषी है, तू पाप का दंड पाने के लिए योग्य है करके हमारा हृदय में चालाकी से उत्पन्न करता है। அப்புறம் நீங்க வியாதி, பலகீனம் என்ன வந்தாலும் சரி உங்களை நீங்களே குத்திக்குவீங்க. உங்களை யாரும் குத்த வேண்டியதே இல்லை. உங்களை நீங்களே டெய்லி கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருப்பீங்க. நான் பாவி, நான் இதுக்கு பாத்திரவான், எனக்கு வியாதி வந்துச்சு இதனால தான் வந்துச்சு, எனக்கு நோய் வந்துச்சு இதனால தான் வந்துச்சு, எனக்கு வந்து லாஸ் வந்துச்சு இதனால தான் வந்துச்சு. உங்களை நீங்களே பனிஷ்மெண்ட்டே போயிட்டே இருப்பீங்க லைஃப் லாங். इसके बाद आप अपने आप को मारेंगे कि मैं दोषी हूँ इसीलिए मेरे साथ इस तरह हुआ, मैं बलहीनता हुआ, मुझे रोगी आया, मेरा लॉस हुआ। कुछ भी होने से आपके अंदर आप अपनाने लग जाएंगे कि मैं दोषी हूँ इसीलिए मेरे साथ इस प्रकार हुआ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்துல நம்ம சந்திப்போம்.
இன்னும் ஆழமா இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன தருகிறது என்பதை கற்றுக்கொள்வோம். परमेश्वर आप सभी को आशीष करेंगे। कल के दिनों में इसको हम लोग कंटिन्यू करेंगे और यीशु मसीह का लहू आपके जीवन में क्या-क्या करता है, कल के दिनों में देखेंगे। நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். हम सब आँखें बंद कर प्रार्थना करेंगे। शांति प्रार्थना। हालेलुया, प्रेज़ अल्लाह, प्रेज़ अल्लाह, प्रेज़ अल्लाह। महान सर्वशक्तिमान पिता परमेश्वर, सुंदर समय के लिए धन्यवाद पिता परमेश्वर। आज के दिनों में भी पिता परमेश्वर, आपका लहू परमेश्वर हमें किस प्रकार शुद्ध करते हैं करके हम सुनने परमेश्वर, इसको परमेश्वर हम ग्रहण करने के लिए हमारे अंदर में जो प्रकार का मैं इस गलत को किया हूँ, इसीलिए मेरे जीवन में इस प्रकार होता है करके सोच हर एक दिन हमारे भीतर था परमेश्वर। लेकिन अभी इस वचन को सुनने के बाद मैं दोषी नहीं हूँ, यीशु मसीह का लहू मुझे छुटकारा देता है करके हम सुने हैं परमेश्वर। ये वचन को परमेश्वर 100% हम विश्वास करने के लिए आपका लहू हमें छुटकारा दे दिया है और मैं पापी नहीं हूँ, आप में मैं स्वतंत्र छुटकारा पाया हूँ करके वो सोच को मेरे हमारे हृदय में दिए हैं। धन्यवाद परमेश्वर। इसमें शामिल हुए हर एक व्यक्ति के लिए मैं प्रार्थना करती हूँ, उनके जीवन में भी उन लोग कई प्रकार का गलतियां करे होंगे, लेकिन भी उनके अंदर इस प्रकार का गलत सोच नहीं आना है। शैतान उनके जीवन में चालाकी से काम नहीं करना है, बल्कि आपका सोच परमेश्वर, आप उस स्त्री को देखकर कहा वाला वर्ड को हम लोग शब्द को परमेश्वर हमारे लिए भी हम अपनाते हैं परमेश्वर, दोबारा पाप करने के लिए नहीं। आप में हम छुटकारा पाया वाला व्यक्ति बनकर जीने के लिए, आशीष पाकर जीने के लिए हर एक को मदद करिए पिता। इस छोटी सी प्रार्थना सुनना स्वर्ग राज्य में ग्रहण कर पिता। Amen. 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 May God bless you all. God bless you. Bye. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise Praise Lord.